ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ஆஹா ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க ஆக்காளி ராஜ்யம் வெப்சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு ட்ராமான்னு சொல்லலாம். அது தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த வெப்சீரிஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 3 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் ஒரு வாரங்களில் வரும். இப்போ இந்த வெப்சீரிஸோட கதையை பற்றி பார்க்கலாம். ரமேஷ், அக்ஷய், அருணா அப்படின்ட்டு 3 ஃப்ரெண்ட்ஸ். 3 பேருமே இன்ஜினியரிங் படித்தவங்க. படித்து முடிச்சோன்னு நமக்கு அழகான ஒரு வேலை கிடைக்கும், செட்டில் ஆகிடலாம் அப்படின்ட்டு கனவோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ரியாலிட்டி அப்படியே தலைகீழாக இருக்குது. இவங்க எவ்வளோ இன்டர்வியூ போனாலும் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்காங்க. என்னடா இது அப்படின்ட்டு பார்க்கும்போது ஃபேமிலி சைடு உங்களுக்கு ப்ரெஷர் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஃபினான்ஷியலி இவங்க ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க 3 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து எதனா பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு பல விஷயங்கள் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இவங்களுக்குள்ளேயும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் என்ன, இவங்க எதை நோக்கி போகிறாங்க, இவங்க வாழ்க்கை ஜெயிச்சுதா இல்லையா அப்படின்றது தான் இந்த வெப்சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பாக இந்த 3 கேரக்டர் சொல்லலாம். 3 கேரக்டரை எழுதின விதமாக இருக்கட்டும், இவங்களுக்கு நடுவில் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை காமிச்ச விதமாக இருக்கட்டும், எல்லாமே நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பெர்ஃபார்மன்ஸ்லயும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னைக்கு டேட்டுக்கு படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்க பசங்களாம் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பல பொசிஷன் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம கனெக்ட் ஆகிற அளவும் இருக்கதா. அதே மாதிரி அந்த வேலை இல்லாத டைம்ல நடக்கிற ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளா இருக்கட்டும், அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா இருக்கிறதுன்ட்டு ரொம்ப நீட்டா காமிச்சிருந்தாங்க. அந்த பொசிஷன் எல்லாமே சிம்பிளா அந்த சீரிஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப கனெக்ட் ஆகிற அளவு பல பொசிஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப உண்மைக்கு நெருக்கமா பல காட்சிகள் இருந்தது. இந்த வெப்சீரிஸோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம பல படங்களும் வெப்சீரிஸும் பார்த்ததுனால கான்செப்ட் வைஸ் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே கிடையாது. அதே மாதிரி மேக்கிங் வைஸ் நல்லாவே எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் பல சீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட மாதிரி இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் நமக்கு அது கொஞ்சம் ப்ரிடிக்டபிளாக இருக்கவும் தான் செய்யுது. மொத்தத்தில் இந்த 3 எபிசோட் பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வெப் சீரிஸாக தான் வந்திருக்கு. அடுத்த எபிசோட் வரும்போது தான் தெரியும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு ஒன் டைம் வாட்ச் வெப் சீரிஸாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.